Tamil Short and Senior, July 1992, August 2000, Letter Part, 5 seconds left. Start. தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை ஆணையாளருக்கு தஞ்சாவூர் ராஜராஜன் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் எழுதும் கடிதம். ஐயா, எங்களது மேல்நிலைப்பள்ளி கடந்த 20 ஆண்டுகளாக பெயர் பெற்று விளங்கி வருகிறது. பள்ளி மாணவர்களில் சாரணர் பிரிவு ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறை நாட்களில் பொது சேவையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு புராதன கோவிலை தூய்மை செய்யும் பணியை இந்த ஆண்டு மேற்கொள்ள விரும்புகிறார்கள். அதற்காக தஞ்சாவூரிலிருந்து 4 கல் தொலைவில் பூங்குளம் கிராமத்தில் உள்ள பழைய புராதனமான சோமசுந்தரர் ஆலயத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள். கோபுரத்திலும் கீழேயும் உள்ள பாசி படிந்த சிற்பங்களை தேய்த்து சுத்தம் செய்வது, சுற்று நடைபாதையில் இருக்கும் முட்புதர்களை அகற்றுவது, கோபுரங்களிலும் சுவர்களிலும் முளைத்துள்ள செடிகளை களைவது போன்ற வேலைகள் இதில் அடங்கும். தஞ்சாவூரில் உள்ள தங்கள் துறை உதவி ஆணையரிடமும் இது குறித்து விண்ணப்பித்திருக்கிறோம். மாணவர்களுக்கு பொது தொண்டில் இருக்கும் ஆர்வத்தை வளர்க்கும் முறையில் தாங்கள் இதற்கான அனுமதி வழங்கி உதவ வேண்டுமென்று கேட்டு கொள்கிறேன். தங்களது விரைவான பதிலை எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஜனவரி 1999. கரூரில் உள்ள வாசுகி கைத்தறி நிறுவனத்தின் மேலாளர், வேலூரில் உள்ள வெண்ணிலா வணிக நிலையத்தாருக்கு எழுதும் கடிதம். அன்புடையர், அண்மையில் வர இருக்கும் தீபாவளி திருநாளையொட்டி தங்களுக்கு தேவைப்படும் கைத்தறி துணி வகைகளுக்கான தேவை பட்டியல் இணைக்கப்பட்ட கடிதம் கிடைக்கப்பெற்றோம். நன்றி. அதில் குறிப்பிட்டுள்ள துணி வகைகள் அனைத்தும் நேற்றைய தினம் லாரி மூலம் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவற்றிற்கான பொருள் விவர பட்டி, லாரி சீட்டு மற்றும் முன்பணத்தொகை 10,000 ரூபாய்க்கான பற்று சீட்டு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. சரக்குகள் நல்ல நிலையில் வந்து சேர்ந்த விவரம் தெரிவிக்கவும். பொருள் விவர பட்டியலில் கண்டுள்ள தொகையிலிருந்து முன்பண தொகையை குறைத்து கொண்டு பாக்கி தொகைக்கான காசோலையை விரைவில் அனுப்பி வைக்க வேண்டுகிறோம். நாங்கள் இவ்வாண்டு புதிதாக துவக்கியுள்ள உடனடி ஆடை நிலையத்தில் ஆண், பெண், சிறுவர் சிறுமியருக்கு ஏற்ற கண்கவர் உடனடி ஆடைகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. அவற்றின் ஒரு சில மாதிரிகளை தங்களுக்கு மற்ற சரக்குகளுடன் சேர்த்து அனுப்பியுள்ளோம். அவற்றை கண்ணுற்று தங்கள் தேவையை தெரிவித்தால் உடனடியாக அனுப்பி வைக்கக்கூடும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஜூலை 1999. அரசு கல்வித்துறை செயலாளர் அவர்களிடமிருந்து பள்ளி கல்வி இயக்குனர் அவர்களுக்கு எழுதும் கடிதம். ஐயா, சமீபகாலமாக அரசு நடத்துகின்ற பள்ளி இறுதி தேர்வுகளில் தேர்வு நேரத்தின் போது மாணவர்கள்
ஒருவருக்கொருவர் விடைகளை பார்த்து எழுதுகின்ற நிலை இருந்து வருவதாக புகார்கள் அரசுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. இவ்வாறு ஒருவருக்கொருவர் விடைகளை பார்த்து எழுதும் பழக்கம் மாணவர்களிடையே வளர்ந்து வருவது என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்க முடியாது. இத்தகைய செயல்களை தடுக்க வேண்டும் என்று பெற்றோர் ஆசிரியர் கழகங்களும் மற்றுமுள்ள பொதுநல சங்கங்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தவாறு உள்ளன. இது மட்டுமல்லாமல் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதுகின்ற நிலையும் உள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் இம்மாதிரியான நிலை ஏற்படாமல் இருக்க என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கின்ற வகையில் ஒரு கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் பல்வேறு மட்டத்தில் உள்ள சிந்தனையாளர்களும் அறிஞர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள். இக்கூட்டத்தில் தாங்களும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஜனவரி 2000 சென்னை தங்கமணி தேயிலை விற்பனை நிலைய அலுவலர், நீலகிரியில் உள்ள தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழக மேலாண்மை இயக்குனருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், தங்கள் 6/6/1998 தேதியிட்ட கடிதம் கிடைத்தது. எங்கள் நிறுவனம் கடந்த 10 ஆண்டு காலமாக தேயிலை தூள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளது. 7 தனியார் நிறுவனங்களுடைய சென்னை மாவட்ட முகவராக செயல்பட்டு வருகிறோம். தேயிலை தூள் விற்பதில் நீண்டகால அனுபவம் உள்ள எங்கள் நிறுவனத்தை தங்களின் சென்னை மாவட்ட முகவராக நியமிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டொன்றுக்கு எங்களால் 10,000 டன் தேயிலை தூள் விற்பனை செய்ய இயலும். தங்களால் அனுப்பி வைக்கப்படும் சரக்குகளுக்கு 30 நாட்களுக்குள் பணம் செலுத்திவிடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். தங்களின் சரக்கு குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த உதவிடும் வகையில் பரிச்சார்த்த அடிப்படையில் விற்பதற்காக 1 டன் தேயிலை தூள் உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான காசோலை இணைக்கப்பட்டுள்ளது. தங்கள் ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய நிறுவனம் கடமைப்பட்டதாக இருக்கும் என தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஆகஸ்ட் 2000 காஞ்சிபுரம் சன்னதி தெருவில் 40ஆம் இலக்கமுள்ள இல்லத்தில் வசிக்கும் திரு அறிவழகன் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களுக்கு எழுதிய 4 அக்டோபர் 1999 நாளிட்ட கடிதம். அன்புடையர், நான் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறேன். அதற்கான சான்றினை இக்கடிதத்துடன் தங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். கடந்த ஆண்டு எனக்கு திருமணமாகி தற்போது நானும் என் மனைவியும் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறோம். திருமணம் ஆகாத நிலையில் எனக்கு குடும்ப அட்டையின் தேவை எழவில்லை. திருமணமான பிறகு அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதற்கு குடும்ப அட்டை தேவைப்படுவதால் சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு குடும்ப அட்டை வழங்கிட ஆவண செய்ய வேண்டுமென்று மனு செய்து 9 மாதங்கள் ஆகியும் குடும்ப அட்டை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இத்துடன் என்னுடைய ஊதிய விவரங்கள் மற்றும்
என் குடும்பத்தில் உள்ளோர் பற்றிய தகவல்களை தெரிவித்துள்ளேன். மேலும் தங்களுக்கு ஏதேனும் விவரங்கள் தேவைப்படின் அவற்றை அளித்திட தயாராக இருக்கிறேன். எனக்கு விரைவில் குடும்ப அட்டை கிடைக்க ஆவண செய்ய வேண்டுமென்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள